டெல்லியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக மீண்டும் வருவார் என்று நிச்சயம், வெற்றி நிச்சயம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த 10 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதி வேட்பாளர்களில் 3 வேட்பாளர்கள் பெண்கள். நினைத்து பாருங்கள், இது தமிழ்நாட்டிலே அதிக பெண்கள் வேட்பாளர்கள், பெண்களை வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறது. பாட்டாளி 10ல் 3 எவ்வளோ? 30 விழுக்காடு. அதே போன்று 10 தொகுதிகளில் 2 நபர்கள், 2 வேட்பாளர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். 10ல் எத்தனை சதவீதம்? 20%. பெண்களுக்கு 30%, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20%. சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நம் ஐயாவை பார்த்து, நீங்கள் சமூக நீதிக்கு போராடுகின்றவர்கள், நீங்கள் எப்படி பாஜக கூட்டணியில் செல்லலாம் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சி கேரளாவில் சண்டை போட்டு இருக்கான். ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் நிற்க கூடாதுன்னு அங்க ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தி அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. சிவசேனா கட்சிக்கும் காங்கிரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றெல்லாம் சேர்ந்திருக்கின்ற நேரத்திலே 10 ஆண்டுகள் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போது மட்டுமல்ல, நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். ஒரு எள்ளளவிலும் எங்கள் கொள்கைகளில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நீ பார்த்திருப்பீங்க, கடந்த